தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை இரட்சிப்பார். நீதிமொழிகள் 20:22. நம்முடைய நெருக்கமான சூழ்நிலையில் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அவர் நம்மை இரட்சிப்பார். ஜார்ஜ் முல்லர் தன்னுடைய 3 நண்பர்களின் இரட்சிப்புக்காக காத்திருந்து ஜெபித்தார். முதல் நண்பன் உடனே இரட்சிக்கப்பட்டார். 5 வருடங்களுக்கு பின் அடுத்த நண்பர் இரட்சிக்கப்பட்டார். அடுத்து 3வது நண்பன் ஜார்ஜ் முல்லர் மரித்த போது கண்ணீர் விட்டு அழுது, எனக்காக இனி பாரமெடுத்து ஜெபிக்க யாருண்டு என்று கர்த்தரிடத்தில் அழுது இரட்சிப்பை பெற்றுக்கொண்டார். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் காரியங்களை செய்து முடிக்கின்றவர் நம்முடைய கர்த்தர். நிச்சயமாகவே நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்துக்கு வேண்டிய இரட்சிப்பை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய் என்று ஏசாயா 49:23 வாசிக்கின்றோம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின்படி நமக்காக யுத்தம் செய்து நமக்கு இரட்சிப்பை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.